பிரியமானவர்களே, ஏதோ கவலைகளோடு கூட இருக்கிறீங்களா? பிரச்சனைகள், கவலைகள், விட முடியாத பாவங்கள் உங்களை முட்கள் போல குத்துறதா ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த இயேசுவை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன். கொஞ்சம் இல்லைங்க, முழுசாவே நோக்கி பாருங்களேன். அவர் அழகான ஃப்ளவர்ஸ், அந்த மலர்களை உங்களுக்கு தராருங்க. சந்தோஷன்ற அந்த வாடாத மலரை தராரு. விடுதலைன்ற அந்த வாடாத மலரை தராரு. பரிசுத்த வாழ்வுன்னு சொல்லி பாவங்கள்லேருந்து விடுதலையாக்கி அந்த வாடாத மலரை உங்களுக்கு தராருங்க. அதை வாங்கிக்கிறதுக்கு உங்கள் கரத்தை அவர்கிட்ட கொடுப்பீங்களா? அழகாக அவர் கொடுப்பாருங்க. ஆமாங்க. பெரும்பாலும் நம்ம கவலைப்படுறதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமாங்க? நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகும்போது, நம்ம ஏதோ வேண்டுறோம் அது கிடைக்காம போகும்போது கவலைப்படுறோம். கவலைப்படாதீங்க. சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இதை நம்பி அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த மலர்களெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமாங்க. அந்த மலர்களை வாட செய்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. தேவையில்லாத இந்த கவலைகளை நம்ம படும்பொழுது, தேவையில்லாத பாவங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த மலர்கள் வாடுகின்றன. அதை மட்டும் செய்யாமல் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.